இந்த 2 வரிய கொஞ்சம் கேளுங்களேன். "வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம்." இது என்ன ஏதோ பழமொழி போல இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒண்ணும் பழமொழி கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தேவாரம். அந்த பாடல முழுசா சொல்றேன். இப்ப பாருங்க. "வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பாழ்போவது பிறவிக் கடல், பசிநோய் செய்த பரிதான். தாழாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனும், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் எண்ணீரே." இந்த தேவாரத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கேதாரம் அப்படின்ற தலத்தில் பாடுறாரு. இந்த பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை அப்படின்றதே ஒரு மாயம். இந்த வாழ்க்கையை ஒரு நாள் கண்டிப்பாக மண்ணாக போகிறது, அதான் உண்மை அப்படின்றத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலில் திண்ணமாக சொல்கிறார். அதுலேயும் அந்த வாழ்க்கை மண்ணாகிறதுக்குள்ளே நம்ம திருக்கேதாரத்து இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்றத சொல்கிறார். பொதுவாக தேவாரம் எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது "தோருடைய செவியன், கூற்றாயினவாறு, பித்தாபிரை சூடி." இது மூவர் பாடிய முதல் பாடல் மட்டும்தான். இந்த மூவரும் மொத்தம் எவ்வளோ பதியங்கள் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஞானசம்பந்தர் 384 பதியங்களும், திருநாவுக்கரசர் 313 பதியங்களும், சுந்தரர் 100 பதியங்கள் பாடியிருக்கார். இதை பாடல் வரியாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேலே இந்த தேவாரத்தில் இருக்குது. இந்த தேவாரம் 7 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கு. யார் யார் எந்த திருமுறை பாடுறா அப்படின்றத பார்ப்போம். இந்த 7 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திரு ஞானசம்பந்தரால் பாடப்பட்டிருக்கு. இதை திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைனா 11. திருஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் எல்லாமே 11 பாடல்களாக இருக்கும். அதனால தான் திருக்கடைக்காப்பு. அதுக்கடுத்து 4, 5, 6 இந்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டிருக்கு. இதுக்கு தேவாரம்னு பெயர். அதுக்கடுத்து 7ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது. இதுக்கு திருப்பாட்டு அப்படின்னே பெயர். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்கள் எல்லாமே பாடல் போல ரொம்ப எளிமையாகவே இருக்கிறதால திருப்பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவாரம் முழுக்க பன்னிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை மரபால் பாடப்பெற்ற ஒரு இசை நூல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பன்னிசையை பற்றின நிறைய தகவல்கள் என்னுடைய இணையதளத்தில் நான் நிறைய பதிவிட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.